அடுத்ததா சிவகங்கை மாவட்டம் பழையனூர்ல இருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்து கீழராங்கியம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்துல கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியிருக்கு. காட்சிகளை திரையில பார்க்கிறோம். இந்த விபத்துல பேருந்துல பயணம் செஞ்ச 35 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு குழுவினர் காயமடைஞ்சவங்களை மீட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுல பலத்த காயமடைஞ்ச 16 பேர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் மற்றவங்களுக்கு திருபுவனம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டும் வருது. இந்த நிலையில அனுபவம் குறைஞ்ச புதிய ஓட்டுநரால தான் விபத்து ஏற்பட்டதா பயணிகள் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. மேலும் விபத்துக்குள்ளான பேருந்துல ஏற்கனவே பழுது இருந்ததாகவும் அதை சரி செய்யாம இயக்குனதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இப்ப இந்த சம்பவம் தொடர்பா பழையனூர் போலீசார் தொடர்ந்து விசாரணையும் நடத்திட்டு வராங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.